வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பாஸ் கட்சியின் அரசியல் உத்தரவுகளை புறக்கணிக்குமாறு மட்சாபு அழைப்பு. பாஸ் கட்சியின் அரசியல் உத்தரவுகளோ அல்லது ஃபத்வாக்களோ நிலையான கொள்கை அடிப்படையில் அல்லாமல் அவர்களின் அரசியல் சுயநலத்திற்கு ஏற்ப மாறுபடுவதால் ஜொஹர் மாநில வாக்காளர்கள் அவற்றை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று அமானா தலைவர் டத்துஸ்ரீ முகமது சபு வலியுறுத்தியுள்ளார். பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், கடந்த காலங்களில் அம்னோ மற்றும் ஜாசேகா ஆகிய கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்த பாஸ் கட்சி தற்போது ஜொஹூர் தேர்தலில் தங்களின் ஆதரவாளர்களை பரிசான் நேஷனல் கூட்டணிக்கு வாக்கு செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்தகைய தற்காலிக உத்தரவுகள் வெறும் தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட அவர், மாற்று மதத்தை சேர்ந்த தியோ என்பவரை பர்மாஸ் தொகுதியில் அமானா களம் இறக்கியுள்ளதன் மூலம் தங்களின் கட்சி அனைவருக்குமான உள்ளடக்கிய அரசியலை முன்னெடுப்பதை நிரூபித்துள்ளதாக முகமது சபு கூறினார். நாட்டின் பேரிடர் மேலாண்மை அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 15 நிரந்தர பேரிடர் நிவாரண மையங்கள் இந்த ஆண்டு முதல் படிப்படியாக இயங்கத் தொடங்கும் என்று டிஜிட்டல் துறை துணை அமைச்சர் வில்சன் உகா கும்போங் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் மற்றும் பஹாங் மாநிலங்களில் தலா ஒரு மையத்தின் கட்டுமான பணிகள் முற்றிலும் நிறைவடைந்துள்ள வேளையில் 9 மையங்கள் கட்டுமானத்திலும் 4 மையங்கள் திட்டமிடல் கட்டத்திலும் உள்ளன. வெள்ளக்காலங்களில் தற்காலிக நிவாரண மையங்களாக பள்ளிகளை பயன்படுத்துவதை குறைத்து மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கவே இந்த இருநோக்கு மையங்கள் அமைக்கப்படுகின்றன. தலா 500 பேரை தாங்கும் வசதி, சமையலறை, மருத்துவ அறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளுடன் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் இந்த மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மக்காவில் 2.09 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 3 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளை கடத்தியதாக கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட 24 வயது சரவா இளைஞருக்கு ஏற்கனவே மலேசியாவிலும் போதைப்பொருள் குற்ற பின்னணி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த இளைஞர் மக்காவ் அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய போது தூனா பேஸ்ட் டின்னிற்குள் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அங்குள்ள போலீசார் கண்டுபிடித்தனர். வெறும் 3000 ரிங்கெட் பணத்திற்கு ஆசைப்பட்டு மலேசிய கடத்தல் கும்பலால் போதைப்பொருள் கடத்தல்காரராக இந்த இளைஞர் பயன்படுத்தப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய குற்றவாளிகளை கண்டறிய மக்காவ் போலீசாருடன் இணைந்து புக்கிட் அமன் போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜொஹூர் மாநில தேர்தலில் பர்லிங் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு சதவீதம் குறையக்கூடும் என்று பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளர் அலன் தி புன்சோங் கவலை தெரிவித்துள்ளார். குறிப்பாக சீன வாக்காளர்கள் மற்றும் சிங்கப்பூர், கோலாலம்பூரில் பணிபுரிபவர்கள் பலர் வாக்களிக்க வர திட்டமிடவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தொகுதியில் 46.9 விழுக்காடு சீன வாக்காளர்கள் உள்ள நிலையில் இன்னும் 5 நாட்களே உள்ளதால் அனைவரும் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்ற முன்வர வேண்டும் என்று அலன் தி வலியுறுத்தியுள்ளார். இம்முறை இத்தொகுதியில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் அலன் தி, பரிசான் நேஷனல் வேட்பாளர் பி பன்னீர்செல்வம் மற்றும் பர்சாமாவின் பூ வெய் ஹான் ஆகியோருக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்கள் குறித்து மக்கள் தங்களின் முக்கிய புகாராக முன்வைப்பதாகவும் அவர் கூறினார். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடையும் பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கப்படாது என ஜொஹூர் பரிசான் நேஷனல் தலைவர் டத்து ஆன் ஆபீஸ் காசி அண்மையில் கூறியிருந்தார். இதுகுறித்து ஸ்கூடாய் சட்டமன்ற தொகுதி பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் கார்த்தியாயினி ஜெயபாலன் இன்று முக்கிய கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். தேர்தலில் பாஸ் கட்சி பெரும்பாலான தொகுதியில் போட்டியிடாத நிலையில் பரிசான் நேஷனல் மற்றும் பாஸ் இடையே ஏதேனும் திரைக்கு பின்னால் அரசியல் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜொஹூர் பரிசான் நேஷனல் தலைவர் டத்து ஆன் ஆபீஸ் காசி ஜொஹூர் சட்டமன்றத்தில் 5 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க கடந்த மே மாதம் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இந்த இடங்கள் பாஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட உள்ளனவா என்பதை வாக்காளர்களுக்கு பரிசான் நேஷனல் வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்று கார்த்தியாயினி வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவிற்கு புதிதாக வரும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களின் முதலாளிகள் வந்து அழைத்து செல்லும் வரை தற்காலிகமாக தங்குவதற்கென டிரான்சிட் மையங்கள் அமைக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விஸ்மா HRD காப்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய டத்துஸ்ரீ ரமணன், இந்த மையங்கள் விமான நிலையங்களின் நெரிசலை குறைப்பதோடு தொழிலாளர்கள் உரிய முதலாளிகளிடம் மட்டுமே ஒப்படைக்கப்படுவதை உறுதி செய்யும் என்றார். இது தடுப்பு காவல் மையம் அல்ல என்றும்
இதற்கான தகுந்த இடங்களை மனிதவள அமைச்சு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓரிட மையம் மனிதவள அமைச்சின் கீழ் மாற்றப்பட்டாலும் பாதுகாப்பு சோதனை மற்றும் விசா வழங்கும் அதிகாரம் தொடர்ந்து உள்நாட்டு அமைச்சின் கீழுமே இருக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் பெர்லிங் சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் அலன் டி புன் சாங்கின் தேர்தல் கொள்கை அறிக்கை மத்திய அரசின் இலக்குகளோடு ஒத்துப்போவதாக ஜாசேகா துணை பொதுச் செயலாளரும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். அலன் டி வெற்றி பெற்றால் பெர்லிங் பகுதி வணிகர்களுக்கு மத்திய அரசின் நிதி உதவி, பயிற்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் தடையின்றி கிடைக்க தம்மால் வழிவகை செய்ய முடியும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் உறுதியளித்தார். பெர்லிங் சட்டமன்ற தொகுதியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஸ்டீவன் சிம், அலன் டீயின் சிறு நடுத்தர நிறுவன மேம்பாட்டு திட்டங்கள் தமது அமைச்சின் பவர் அப் 10K பிரச்சாரத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவை என்றார். நடப்பு 2026 ஆண்டில் மட்டும் நாடு தழுவிய அளவில் சிறு நடுத்தர வணிக மேம்பாட்டிற்காக 60 பில்லியன் ரிங்கிட் செலவில் 300க்கும் மேற்பட்ட திட்டங்களை மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மே 31 வரை நாடு முழுவதும் 6 பில்லியன் ரிங்கிட் நிதியுதவி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஜோஹரில் மட்டும் 13,500க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் 475 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை பெற்று பயன் அடைந்துள்ளனர். இதில் முக்கிய அம்சமாக முத்ரா திட்டத்தின் கீழ் மே மாதம் வரை 3,200க்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோருக்கு 62 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது என்று ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். இது அனைத்து இன மக்களின் பொருளாதார மேம்பாட்டிலும் மத்திய அரசு கொண்டுள்ள தொடர் அர்ப்பணிப்பை நிரூபிப்பதாக அமைந்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பெர்லிங் தொகுதியில் அதிக வேலை வாய்ப்புகளையும் புதிய பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்க முடியும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் வலியுறுத்தினார். வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜோஹர் மாநில தேர்தலில் பாக்கத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்றால் அங்குள்ள 123 சீன புதிய கிராமங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமெங் தெரிவித்துள்ளார். ஜோஹர் ஜமந்தாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ngா கோமெங், தற்போதைய மாசிசா பாரிசான் நேஷனல் கிராம தலைவர்கள் இத்திட்டங்களை தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இத்தேர்தலில் பாக்கத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அனைத்து கிராம தலைவர்களும் ஜாசேகா உறுப்பினர்களாக மாற்றப்படுவர் என்றும் அதன் மூலம் திட்டங்கள் ராக்கெட் வேகத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பேரா மாநிலத்தில் ஜாசேகா தலைமையில் ஆண்டுக்கு 1000 திட்டங்கள் முடிக்கப்படுவதை சான்றாக காட்டிய அவர், ஜோஹரிலும் அதே போன்ற அதிவேக வளர்ச்சி சாத்தியமாகும் என்றார். வரவிருக்கும் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலில் மாச்சாப் சட்டமன்ற தொகுதியில் அமானா கட்சியின் சார்பில் பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக நூர் ஹாஃபிஸ் ரோஸ்லான் களம் காண்கிறார். இத்தொகுதியில் ஜோஹர் இடைக்கால மந்திரி பிசா டத்து ஆன் ஆஃபிஸ் காசியுடன் அவர் நேரடி போட்டியை எதிர்நோக்கியுள்ளார். இருவருக்கும் இடையே மட்டுமே பலத்த போட்டி நிலவும் வேளையில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவு தினத்தில் மாச்சாப் தொகுதி வாக்காளர்கள் அனைவரும் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தவறாமல் திரளாக வெளிவந்து வாக்களிக்க வேண்டும் என்று நூர் ஆஃபிஸ் ரோஸ்லான் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் இந்த தேர்தல் வாய்ப்பை பயன்படுத்தி தொகுதி மக்கள் தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக வேலை மற்றும் இதர காரணங்களுக்காக வெளி மாநிலங்களில் வசித்து வரும் மாச்சாப் தொகுதி வாக்காளர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்பி பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளரான தமக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். Dan saya cuma boleh mengajak kepada semua, terutama warga India yang berada di DOT N26 Macak untuk keluar beramai-ramai, kembali ke kampung halaman sekiranya anda mencari rezeki di luar untuk mengundi, kerana itu adalah hak anda untuk menentukan 5 tahun yang mendatang, dan saya dengan rendah diri merayu undi anda untuk menyokong saya, mengundi saya calon nombor 1 Pakatan Harapan நூர் ஹாஃபிஸ் ரோஸ்லான். மாச்சாப் தொகுதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அங்குள்ள மக்களின் குரல் சட்டமன்றத்தில் வலுவாக ஒலிக்கவும் பாக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளரான தம்மை ஆதரிப்பது மிக அவசியமாகும் என்று நூர் ஹாஃபிஸ் ரோஸ்லான் வலியுறுத்தியுள்ளார். இத்தேர்தலில் தற்போதைய மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் இணங்கி செயல்படக்கூடிய எளிய மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய துடிப்புமிக்க ஒரு வேட்பாளராக நூர் ஹாஃபிஸ் ரோஸ்லான் பார்க்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலலங்காட்டில் உள்ள பள்ளி ஒன்றில் இன்று காலை கத்திக்குத்துக்கு ஆளான 15 வயது மாணவி தற்போது பந்திங் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் உள்ளார்.
அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக ஸ்லாங்கூர் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 10:13 மணியளவில் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மாணவிக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் அவரது இடது நுரையீரல் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவியின் தந்தை முகமது ஃபிரோஸ் இப்ராஹிம் தெரிவித்தார். தாக்குதல் நடத்திய நபர் தனது மகளின் முன்னாள் வகுப்பு தோழன் என்றும் ஒழுங்கு நடவடிக்கைக்காக பள்ளிக்கு வந்தபோது இச்சம்பவம் நடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கருப்பு நிற டீ சட்டை மற்றும் சிவப்பு நிற கார் சட்டையை அணிந்து கத்தியுடன் பள்ளிக்குள் நுழைந்த சந்தேக நபரை போலீஸ் துறையினர் சம்பவ இடத்திலேயே கைது செய்து கத்தியையும் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தின் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள வேளையில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர்கள் 5 பேர் தங்கள் தொகுதிகளின் உள்ளூர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்போவதாக கூட்டாக உறுதியளித்துள்ளனர். செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஜோஹர் ஜயா தொகுதி வேட்பாளர் லீ ஒன் யிங், பெர்லிங் தொகுதி வேட்பாளர் ஆலன் டி, ஸ்டுலாங் தொகுதி வேட்பாளர் ஆண்ட்ரூ சர்ன், ஸ்குடாய் தொகுதி வேட்பாளர் கார்த்தியாயினி ஜெயபாலன், திராம் தொகுதி வேட்பாளர் நோர் ஜுலைலா அப்துல் கானி ஆகிய 5 வேட்பாளர்களும் வெள்ள தடுப்பு, பொது போக்குவரத்து, முதியோர் நலன் மற்றும் எல்லை கடப்பு போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளனர். குறிப்பாக பெர்லிங் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் திடீர் வெள்ளத்தை தடுக்க வடிகால் அமைப்புகள் முறையாக பராமரிக்கப்படும் என்றும், ஸ்குடாய் தொகுதியில் முதியோர்களுக்கான சமூக மையங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர்கள் கூறினர். மேலும் ஜோஹர் பாலத்தில் நிலவி வரும் எல்லை போக்குவரத்து நெரிசலை குறைக்க தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும், தங்களுக்கு மக்கள் ஆதரவு தந்தால் ஒரு குழுவாக இணைந்து இந்த மாற்றங்களை செய்யப்போவதாகவும் வேட்பாளர்கள் தங்களின் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளனர். சுங்கை பாலாங் சட்டமன்ற தொகுதியில் PKR கட்சியின் சார்பில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக முதல் முறையாக களம் இறங்கும் 31 வயது இளம் வேட்பாளர் சொராயா படருடின் தனது வெளிப்படையான அணுகுமுறையாலும் சீர்திருத்த எண்ணங்களாலும் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார். சவுத்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் கடல்சார் பொறியியல் பயின்ற சொராயா அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு தொழில்முறை பின்னணியில் இருந்து பொது சேவைக்கு வந்துள்ளார். கடல்சார் மற்றும் எண்ணெய் எரிவாயு துறைகளில் பணியாற்றிய அனுபவமே இவரை அரசியலுக்கு உந்தியுள்ளது. தேசிய கொள்கைகள் சாதாரண மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை எவ்வாறு நேரடியாக பாதிக்கின்றன என்பதை தான் நேரில் கண்டதாக சொராயா குறிப்பிட்டார். நீதியும் அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியும் கொண்ட மலேசியாவை உருவாக்க PKR கட்சி மட்டுமே சிறந்த தளம் என்பதால் அதில் இணைந்து செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நீண்டகால சீர்திருத்த போராட்டமும் உறுதியும் தனக்கு மிகப்பெரிய தூண்டுதல் என்றும் அவர் கூறினார். பாரிட் ஜாவா மற்றும் பந்தாய் லேக்கா ஆகிய பகுதிகள் பெரும் பொருளாதார திறனை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அப்பகுதிகளில் உள்ள படகு துறைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்த போவதாக உறுதியளித்தார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் வலுப்பெற்று இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கை சிறையில் இருந்து விடுவிக்கும் அதிகாரம் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தலைமையிலான மன்னிப்பு வாரியத்திற்கு மட்டுமே உரியது என்றும், இதில் எந்தவொரு அரசியல் தொடர்பும் இல்லை என்றும் அம்னோ தகவல் தொடர்பு தலைவர் டத்தோ அசாலினா ஒத்மான் சயீத் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் வெற்றி பெற்றால் அது நஜீப்பின் விடுதலைக்கு வழிவகுக்கும் என்ற அரசியல் பேச்சுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அசாலினா இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக நஜீப்பை விடுவிப்பதற்காகவே பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி இந்த ஜோஹர் தேர்தலில் இழுத்துவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டிருந்தார். அதேவேளையில் நஜீப் விடுவிக்கப்பட்டால் அமைச்சரவையில் இருந்து முதலில் விலகப் போவதாக ஜாசேகாவை சேர்ந்த அமைச்சர் ngakoming எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு தேசிய தின விழாவின் போது பேரா சுல்தான் நாசரின் ஷா மீது வன்முறையை பயன்படுத்திய குற்றத்திற்காக 42 வயது பெண் ஒருவருக்கு இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 500 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் 1 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2025 ஆகஸ்ட் 31 அன்று நடைபெற்ற விழாவில் மாநில பண் இசைக்கப்பட்ட போது நூர் அஸ்வானி அவ்னி மொஹமட் ஜொர்கி என்ற பெண் அரச மேடை மீது ஏறி பேரா சுல்தானை பிடி
பிடித்து தள்ளியுள்ளார். இதனால் சுல்தான் நிலை தடுமாறிய நிலையில் பாதுகாப்பு படையினர் அவரை உடனடியாக மீட்டனர். பாதுகாப்பு அதிகாரி போல வேடம் இட்டு வந்த அந்த பெண்ணுக்கு மனநல பாதிப்பு இருந்த போதிலும் அவர் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்ள தகுதியானவர் என சான்றளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு தலைமை வழக்கறிஞரான சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆகிய பதவிகளை பிரிக்கும் புதிய சட்ட திருத்த மசோதா மூலம் இனி அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனம் ஒரு தனி அதிகாரத்தின் கீழ் மட்டும் இருக்காது என்று சட்ட சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மான் சயீத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு பரிந்துரைக்கும் பெயர்களை பரிசீலித்து நீதித்துறை மற்றும் சட்டத்துறை ஆணையம் வழங்கும் ஆலோசனையின் பேரில் மாமன்னரே இறுதி முடிவை எடுப்பார். இந்த புதிய முறையில் பிரதமரோ அல்லது அமைச்சரவையோ தலையிட முடியாது. இது நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சட்டத்துறையின் வெளிப்படைத்தன்மையை வலுப்படுத்தும் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க மாற்றமாகும் என்று அசலினா இன்று தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.